நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா 2024ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்கள் உங்க ராசியான சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். பொதுவா தமிழ் புத்தாண்டுகள்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே ஒவ்வொரு ஆண்டுகளுக்கும் ஒவ்வொரு பெயர்கள் உண்டு. மொத்தம் 60 ஆண்டுகள் உண்டு. அதே மாரி இந்த வருடத்துக்கு உண்டான பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரோதி வருடம். இந்த குரோதி வருடத்துக்குன்னு பொதுவான பலன்களும் உண்டு. சரி அதெல்லாம் பத்தி நான் தனி வீடியோக்குள்ள போட்டிருக்கிறேன். இந்த வீடியோல உங்க ராசியான சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத மட்டும் நாம இப்ப பார்ப்போம். இப்ப இந்த தமிழ் வருடம் பிறக்கும்போது கிரக நிலைகள் என்ன நிலையில இருக்குது அப்படின்னா, இந்த நிலையில தாங்க இருக்குது. வருடக்கோள்களாகிய ராகு, கேது, குரு, சனி இந்த 4 கிரகங்கள மட்டும் வைத்து தான் நம்ம வருட பலன்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த 4 கிரகங்களும் உங்க ராசிக்கு 7ல சனி பகவான், 8ல ராகு, 9ல குரு, 2ல கேது. இந்த நிலையில இருக்கும்போது தான் இந்த குரோதி வருடமானது பிறக்குது. இந்த வருடம் பிறந்த ஒரு 2 வாரத்திலேயே குருவானது மேச ராசியிலிருந்து பயிற்சியாகி ரிஷப ராசிக்கு வந்துரும். உங்க ராசிக்கு சிம்ம ராசிக்கு 10ஆம் வீட்டுக்கு குரு வந்துரும். மத்தபடி இந்த ராகு, கேது, சனி இந்த கிரகங்கள் எல்லாம் இந்த வருடம் முழுவதுமே பயிற்சி ஆகிறது இல்ல. சனி மட்டும் இந்த குரோதி வருட கடைசி வாரத்துல கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகும். சரி நாம இந்த கிரகம் இந்த நிலையில இருக்கும்போது உங்களுக்கு என்ன பண்ணுங்கிறத மட்டும் இந்த வீடியோல பார்க்கலாம். முதல் ராகு கேதுக்களை பார்த்துடலாம். ராகு வந்து உங்க ராசிக்கு 8ஆம் வீட்டில் இருக்குது. 8ஆம் இடத்துல ராகு நின்னா ரொம்ப அலைச்சல குடுக்கும். வெளியூர் போனா சிரமங்கள குடுக்கும். ரொம்ப பொருளாதார சிக்கல்கள் இப்படி எல்லாம் குடுக்கும்ங்கிறது ஒரு விதமான பலன்கள் தான். இருந்தாலும் வந்து குரு சுக்கிரனோட வீட்டுக்கு வருது. அதனால வந்து பெரிய அளவுகள்ல கஷ்டங்கள் இருக்காது. ராகு ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகள செய்யும். ஆனாலும் 1க்கு 2 தாட்டி அலைய வேண்டியது இருக்கும் ஒவ்வொரு காரியத்துக்கும். பணம் வரதுல ரொம்ப டிலே ஆகும். எங்க குடுத்தல் வாங்கல் வந்து ரொம்ப சுலபமாக இருக்காது. எங்க பணம் குடுத்தாலும் வராது. வேலை செஞ்சாலும் அதுக்கான பணங்கள் வராது. அந்த மாரியான சூழல்கள் எல்லாமே இந்த ராகு பகவான் உங்களுக்கு தருவாரு. அப்படித்தான் கடந்த ஒரு 6 மாசமாகவும் உங்களுக்கு இருக்குது. 2ல் இருக்கிற கேது ஓரளவுக்கு பொருளாதார பிரச்சனைகள சரி பண்ணும். ஏன்னா ராகுக்கு ஆப்போசிட்ல தான் கேது இருக்குது. அதனால வந்து அந்த கேது வந்து 2ஆம் வீட்டில் இருக்கிறது ஓரளவுக்கு குடும்பத்துல சமாளிச்சு போற அளவுக்கான ஒரு பொருளாதாரத்த அந்த கேது பகவான் உங்களுக்கு தந்துகிட்டு தான் இருப்பாரு. 2ல கேது இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பலன். சரி 7ஆம் வீட்ல சனி இருக்குது. இது வந்து கண்டச்சனி. இந்த கண்டச்சனி என்ன பண்ணும் அப்படின்னா, துணையிடத்துல சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தும். நீங்க என்ன பேசினாலும் அது வந்து சிக்கலாகவே வந்து சேரும். நீங்க விளையாட்டுக்கு துணை இடத்துல ஒரு பதில சொன்னீங்க அப்படின்னா, அது பார்த்தா சண்டையாக வந்து நிக்கும். இந்த மாதிரியான சூழல்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து தரும். அதே மாரி கூட்டு சேர்ந்து தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கூட்டாளிகளுடன் சண்டை வர்றது, நட்பு வட்டாரங்கள் கூட சங்கடங்கள் வர்றது, இந்த மாதிரியான ஒரு சூழல்கள் எல்லாமே இந்த 7ல் இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு செய்வாரு. அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் தள்ளி தள்ளி போகும். 7ஆம் வீட்டில் இருக்கிற சனி வந்து திருமண தடைகளை ஏற்படுத்தி அதனால வந்து மன உளைச்சல்களையும் ஏற்படுத்தும். இன்னொன்னு லக்னத்தை சனி பாக்குது. இதுவே வந்து என்னடா வாழ்க்கை நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விரக்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். லக்னத்தை சனி பார்த்தாலே கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும். எதுலயும் ஒரு பிடிமானம் இல்லாத ஒரு அமைப்புகளை தரும். என்ன வாழ்க்கைங்கிற ஒரு விரக்தியை தரக்கூடிய ஒரு சூழல்கள்ல தான் இப்போ இருந்துகிட்டு இருக்கிறீங்க. இந்த வருடம் கொஞ்ச நாள் அப்படித்தான் இருக்கும். ஏன்னா என்ன நடக்க போதோ அதைத்தான் நம்ம சொல்ல முடியும். சரி இது ராகு, கேது, சனி இதெல்லாம் வந்து ஒண்ணும் பெரிய அளவுகள்ல நன்மைகள் செய்யாது. அதே மாதிரி வந்து குரு பாத்தீங்கன்னா 10ஆம் வீட்டில் இருக்குது. பொதுவா வந்து 10ல ஒரு பாம்பாவது பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு பாவ கிரகங்கள், ஒரு சர்ப்ப கிரகங்கள் 10ஆம் வீட்ல இருந்ததுன்னா, அது தொழிலுக்கு வந்து ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். ஆனா வந்து ஒரு ரொம்ப சுப கிரகமான குரு போய் 10ஆம் வீட்ல அமர்றது வந்து அந்த அளவுக்கு தொழில மேன்மைப்படுத்தாது. ஏன்னா தொழில நேர்மையா செய்யணும்னு நம்ம நினைப்பாங்க. தொழில நேர்மையா செஞ்சு வந்து யாருமே ஜெயிக்க முடியாது. ரூ. 10க்கு வாங்குனத ரூ. 10க்கு தான் வாங்குனேன்னு சொன்னா, அது ரூ. 11 விக்கவா முடியும்? இல்ல ரூ. 5க்கு விக்கவா முடியும்? அந்த மாரி தான். குரு வந்து 10ஆம் வீட்ல இருக்கிறது அவ்வளவு ஒரு பெரிய நன்மைகள தொழில் ரீதியா வந்து செய்யாது.
10ஆம் இடத்துல இருந்து தொழில்ல உங்களுக்கு சங்கடங்களும், கொஞ்சம் பின்னடைவுகளையும் தரும். நீங்க நேர்மையாக இருக்கிறதுனால. சரி, இதெல்லாம் இருக்கட்டு. இந்த குருவும், சனியும் எங்கெங்க பாக்குது? அந்த பார்வை பலன்கள் எப்படி இருக்குங்கிறத நாம இப்ப பார்க்கலாம். முதல்ல சனியுடைய பார்வைய பார்க்கலாம். சனி வந்து உங்க ராசிக்கு 7ஆம் வீட்ல நின்னு 9ஆம் வீட்ட பாக்குது. 9ஆம் இடங்கிறது பாக்கியஸ்தானம், தந்தையை பத்தி சொல்லக்கூடிய ஒரு இடம், சுகபோகமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த இடத்த வந்து சனி பகவான் பார்க்கும்போது, தந்தை இடத்துல கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படும். தந்தை சம்பந்தமான உறவுகள்ல சிக்கல்கள குடுக்கும். அதே மாரி வந்து நல்ல சுகபோகமான வாழ்ற வாழ்க்கையும் தடைபடும். பாக்கியங்கள் எல்லாமே தடைபடக்கூடிய ஒரு அமைப்புகள இந்த சனி பகவான் உங்களுக்கு தருவாரு. அதே மாரி உங்க ராசியவே சனி பகவான் பார்க்குறாரு. இது வந்து ரொம்ப இடைஞ்சலான ஒரு விஷயம் தான். இதை நான் முதல்லயே சொல்லிட்டேன். சரி, 4ஆம் வீட்டையும் சனி பகவான் பார்க்குறாரு. இது வந்து படிக்கிற வயசுல இருக்கிறவங்களுக்கு படிப்புல ரொம்பவுமே தடைகள தரும். இப்போ பரீட்சை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள்ல பரீட்சை இந்த சித்திரை 1 பரீட்சையானது முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த மேல் படிப்புக்கு போறதுல நெறைய சிக்கல்களை உங்களுக்கு குடுக்கும். 4ஆம் வீட்ட சனி பகவான் பார்க்கறதுனால, என்ன படிக்கலாங்கிறது ஒரு தெளிவில்லாத ஒரு சூழல்களையும் இந்த சனி பகவான் தருவாரு. ஆனா இதுல ஒரு பாசிட்டிவான ஒரு பலன் என்ன அப்படின்னா, அதே 4ஆம் வீட்ட குரு பகவானும் பார்க்குறாரு. அதனால வந்து முதல்ல ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டாலும், அதுக்கப்புறம் ஒரு தெளிவான ஒரு சூழலுக்கு வந்து என்ன படிக்கணும்னு முடிவெடுத்து சரியா படிப்பீங்க. அதனால இந்த சனியுடைய பார்வை 9ஆம் வீட்டுக்கும் உங்க ராசிக்கும் விழுகிறது மட்டும்தான் சிக்கல். 4ஆம் வீட்டுக்கு விழுகிறது வந்து குரு பார்வையும் சேர்ந்து விழுகிறங்காட்டி பெரிய சிக்கல்கள் கிடையாது. சரி, குரு எங்கெங்க பாக்குதுங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். குரு பகவான் உங்க ராசிக்கு 2ஆம் வீட்ட பார்க்கிறாரு. இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு அமைப்பு. 2ஆம் வீட்ட குரு பகவான் பார்க்கறதுனால ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு குடும்பத்தை ஓட்டுற அளவுக்கான ஒரு பொருளாதாரம் வந்துரும். ஒரு நார்மலான ரொட்டீனுக்கு தேவையான பணம் உங்களுக்கு வந்துரும். 2ஆம் வீட்ட குரு பார்க்கறதுனால குடும்பத்துல ஓரளவுக்கு சண்டை சச்சரவுகள் வந்தாலும் அதெல்லாமே சரி பண்ணி போகக்கூடிய ஒரு நிலையை தரும். பேசி ஓரளவுக்கு சமாளிச்சு கொண்டுட்டு போய்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள குரு 2ஆம் வீட்ட பார்க்கறதுனால ஏற்படும். அதே மாரி குரு 4ஆம் வீட்டையும் பார்க்குது. 4ஆம் வீட்ட பார்க்கறதுனால அந்த படிப்புல என்ன படிக்கணுங்கிற ஒரு தெளிவு கிடைச்சு நல்ல விதமாக படிப்பாங்க படிக்கிறவங்க. அதே மாரி வண்டி வாகனங்கள் வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது, இந்த மாரியான நல்ல அமைப்புகளையும் குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். அதே மாரி உங்க ராசிக்கு 6ஆம் வீட்டையும் குரு பகவான் பார்க்கிறாரு. பொதுவா 6ஆம் வீட்ட குரு பகவான் பார்த்தது அப்படின்னா, நல்ல வேலை கிடைக்கும். நீங்க எந்த மாரியான வேலை எதிர்பார்க்கிறீங்களோ, அந்த மாரியான வேலை கிடைக்கும். அதே மாரி பொருளாதார பிரச்சனைகள கடன குடுத்து பொருளாதார பிரச்சனைகள சரி பண்ணணும். ஏதோ ஒரு பேங்க்ல லோன் கேட்டீங்கன்னா உடனே கிடைக்கும். இல்ல தொழில் பண்றதுக்காக வங்கியில நீங்க லோன் முயற்சி பண்ணீங்கன்னா, ரொம்ப காலதாமதமாகாம எளிதிலேயே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது எல்லாமே வந்து 6ஆம் வீட்ட குரு பார்க்கறதுனால உங்களுக்கு ஏற்படும். ஆக வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு மொத்தமா பொதுவா சொல்லணும் அப்படின்னா, இந்த வருடம் வந்து கொஞ்சம் சுமாரான வருடமாகத்தான் இந்த குரோதி வருடம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா கண்டசனி, 2, 8ல ராகு கேது, 10ஆம் வீட்ல குரு, இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் இடைஞ்சல்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான். இருந்தாலும் எல்லாத்தையும் ஓரளவுக்கு சமாளிப்பீங்க. 10ஆம் இடத்துல இருக்கிற குரு பார்க்கிற இடங்கள் எல்லாம் நல்ல இடங்களாக பார்க்கறதுனால. ஆக எதுக்கும் பயந்துக்க வேண்டியதில்ல. எல்லாத்தையும் சமாளிக்க முடியும். சரி, இதெல்லாமே வந்து ஒரு கோச்சார பலன்கள் தான். ஆனா உங்க ஜாதக ரீதியாக தசாபுக்திகள் நல்லா இருந்தது அப்படின்னா, இந்த மாதிரியான நெகட்டிவ் எதுவுமே இல்லாம நல்ல பாசிட்டிவான பலன்களே கண்டிப்பாக நடக்கும். நீங்க உங்க ஜாதக ரீதியான பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன் பண்ணி, ஃபோன் மூலியமாகவே உங்க ஜாதக பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இத நீங்க சரியாக சொன்னால் போதுமானது. இதற்கு கட்டணம் உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. பிளானட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிருங்க. மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.